ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு போலி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதம் வர்றதுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 மணி நேரம் ஊறணும். இந்த எண்ணெயில் நல்லா ஊறினாலும் நம்மளுக்கு போலி வந்துட்டு நம்மளுக்கு தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இப்படி நல்லா எண்ணெய் ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணுன்னா ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போலிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு, நாங்கள் 3 பேர் இருக்கனால ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு, மஞ்சள்தூள், இன்னும் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேக வச்சா உருளைக்கிழங்கு காரத்துக்கு வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான நம்மளுக்கு மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எப்படி வந்து போலி தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கொஞ்சம் மாவு இப்படி நல்லா விரித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விரித்து விட்டுட்டு உள்ளே வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வைக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க.
உருட்டிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும்போது வந்துட்டு புரியாமல் நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரும். நான் வந்து வாழை இலையில் பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நல்லா இப்படி விரித்து விடுங்க. மாவை லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு விரித்து விடுங்க. அப்போ தான் நல்லா வரும். நல்லா கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டான போலி கிடைக்கும் நம்மளுக்கு. தோசைட்டி வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு போலி 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.